உங்களுக்கு நல்ல ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நீங்களாவே அனலைஸ் பண்ணி ஓன் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஞ்சல் புரோக்கிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த ஏஞ்சல் புரோக்கிங்கில் எந்த ஒரு செக்மெண்ட்டில் ட்ரேட் பண்ணாலும் ஒரு ட்ரேடுக்கு வந்து 20 ரூபீஸ் மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவும் ஈக்விட்டி டெலிவரிக்கு வந்து லைஃப் டைம் ஃபுல்லாக ஃப்ரீ ப்ரோக்கரேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிமேட் அக்கௌண்ட் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறத இன்னும் கொஞ்சம் ஈஸி பண்ணியிருக்காங்க இந்த ஏஞ்சல் புரோக்கிங். உங்களுடைய ஆதார் நம்பர், பேன் கார்டு, சிக்னேச்சர் காப்பி இது இருந்துச்சுனாலே போதும், ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ், கமோடிட்டி, கரன்சி இதிலெல்லாம் ட்ரேட் பண்ணுறதுக்காக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக 6 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நாம் காப்பி எடுத்து வச்சுக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துக்கோங்க. இந்த பேஜில் இந்த இடத்துல உங்களுடைய பெயர், மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் டைப் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்திருக்கும். அதை இந்த என்டர் ஓடிபி அப்படிங்கிற இடத்துல டைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த ஐ அக்ரி அப்படிங்கிறதுல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் டிக்கு வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஓப்பன் அண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பேன் நம்பர், இமெயில் ஐடி இது 3ஐயும் டைப் பண்ணிக்கோங்க. இது 3த்தையும் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு சும்மா கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே அடுத்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் கேட்கும். அதை 2த்தையும் கரெக்டாக டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 1 ரூபி வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் கீழே வந்து ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும். இதில் உங்களுடைய ஆனுவல் இன்கமும் ஆக்குபேஷனும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுடைய அப்பா பெயர், அவருடைய இனிஷியல் இதை வந்து டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் அப்பா பேர் வந்து டிஃபால்ட்டாகவே எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வர பேஜில் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுடைய பேன் கார்டை ஒரு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஒயிட் ஷீட்டில் உங்களுடைய சைன் போட்டு அதையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ், கமோடிட்டி அண்ட் கரன்சில எல்லாம் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 6 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க பிடிஎஃப்ல போட்டு. நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்க வேண்டிய ஃபைல்ஸ் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், எவ்வளோ எம்பியில் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபைலாக நீங்கள் செலக்ட் பண்ணி அப்லோட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த டிக் இருக்கட்டும், வேணாம் அப்படின்னா இந்த டிக்கை எடுத்து விட்டு ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து NSDL இ-சைன் அப்படின்ட்டு ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் இந்த இடத்துல டிக் பண்ணிட்டு கீழே வந்து உங்களுடைய ஆதார் அல்லது விர்ச்சுவல் ஐடி இது 2த்துல ஏதாவது ஒன்று டைப் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை நீங்கள் வெரிஃபை பண்ணுறது மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஆதாருடைய விர்ச்சுவல் ஐடி தான் கொடுக்க போகிறீங்க, பட் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த கிளிக் ஹியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஆதார் வெப்சைட்டுக்கு போய் விர்ச்சுவல் ஐடியும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆதார் ஆர் விர்ச்சுவல் ஐடி 2த்துல ஏதாவது ஒன்று டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து இந்த பேஜுக்கு வரும். இந்த ப்ராசஸை நீங்கள் மொபைல்லையோ அல்லது கேமரா இருக்கிற பிசிஆர் லேப்டாப் இதிலேருந்து பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கேமராவை உங்கள் முகத்துக்கு நேராக வச்சு செல்ஃப் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் கேமரா இல்லாத பிசியிலேருந்து இந்த ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த சென்ட் மொபைல் லிங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு SMS வரும். அதில் ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த பேஜை உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ அந்த ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்து உங்களுடைய செல்ஃப் வெரிஃபிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் அப்ளிகேஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு ஒரு பேஜ் வந்துடும். உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயிலுக்கு லாகின் டீட்டெயில்ஸ் வந்து அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேருக்கு அன்னைக்கு டேட்லேயே வந்துடும், ஒரு சில பேருக்கு 1 நாள் 2 நாள் கூட அந்த லாகின் டீட்டெயில்ஸ் வர்றதுக்கு ஆகுது. இந்த லாகின் டீட்டெயில்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி மொபைல் ஆப்லேயோ அல்லது வெப்சைட்லேயோ போய் வழக்கம் போல் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் கேமரா இல்லாத பிசில இருந்து இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை உங்கள் மொபைல் நம்பருக்கு இந்த லிங்க் SMS வந்து வரல அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். மொபைலில் யூடியூப்ல போய் இந்த வீடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி மொபைல் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல இந்த கண்டினியூ யுவர் எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணீங்க அப்படின்னா ஓடிபி வந்துடும். ஓடிபியை வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல லாஸ்ட்டாக அப்ளிகேஷன் முடிச்சோமோ அந்த இடத்துல இருந்து கண்டினியூ ஆகும். மேக்ஸிமம் இந்த செல்ஃப் வெரிஃபிகேஷன் பேஜில் தான் இருக்கும். மொபைலில் இந்த ஸ்டார்ட் ரெக்கார்டிங் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய செல்ஃப் வெரிஃபிகேஷனை நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.